வீட்டை அவசர அவசரமாக சுத்தப்படுத்தி கொண்டிருந்தாள் பத்மா. யார் இந்த பத்மா? நாட்டிய பேரொளி, நல்ல பாடகி. வீடு முழுக்க அவார்ட்ஸ் தான். அதையெல்லாம் சரி பண்ணி ஷோகேஸில் அடுக்கிட்டு இருந்தா பத்மா. இன்று நிருபர்கள் எல்லாம் அவளை பேட்டி எடுக்க வராங்க. நிருபர்கள் கூட்டம் கேமராவும் மைக்கும் கையுமாக உள்ளே நுழைந்தது. எல்லோரும் அவரவர் கோணத்தில் அமர்ந்து கொண்டார்கள். கேள்வி கணைகளை தொடுக்க ஆரம்பித்தார்கள் நிருபர்கள். முதல் கேள்வி, மேடம் உங்களோட வயசு எவ்வளவு? 40 தாண்டியாச்சு. என்ன மேடம், பெண்களுடைய வயசு தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க பிறந்த ஆஸ்பத்திரியில் போய் தான் பார்க்கணும் போலவே. சிரித்து கொண்டே சொன்னாள், 44. நீங்கள் ஏன் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல? ஃப்ளாஷ்பேக் அவளுடைய மனத்தெரியில் ஓட ஆரம்பித்தது. கருத்துரிமித்து விரும்பினார்கள் பத்மாவும் பாலனும். பாலனுக்கு பத்மா மேடையில் ஆடுவது சுத்தமாக பிடிக்கவில்லை. என் மனைவி எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்றான். பாலு, இந்த கலை ஒரு இறை உணர்வு மிக்கது. நான் இதில் நிறைய அவார்ட்ஸும் பேரும் புகழும் கிடைச்சா எல்லாம் உனக்கு தானே பெருமை. பத்மாவதியின் கணவன் பாலன் என்று உன்னையும் பெருமைப்படுத்துவார்களே. எனக்கு அந்த பெருமையெல்லாம் வேண்டாம் பத்மா. இந்த பரதநாட்டியத்தை விடு, எனக்கு மட்டும் மனைவியாயிரு. கேட்கவில்லை பத்மா. அப்படி பாலன் சொன்னதை கேட்டிருந்தால் இன்று இத்தனை பேரும் புகழும் கிடைத்திருக்குமா? பாலு, திருமணம்ங்கிறது நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ஆத்மா சம்பந்தப்பட்டது, மனசு சம்பந்தப்பட்டது, ஹிருதயம் சம்பந்தப்பட்டது. நிருபர்கள் கூட்டம் ஆரவாரித்ததைக் கண்டு மீண்டும் தன் நினைவுக்கு வந்தாள். எனக்கு திருமணத்தில் இஷ்டம் இல்லை சார். மீண்டும் பல கேள்விகள் கேட்டார்கள். எல்லாவற்றிற்கும் கச்சிதமாக பதிலை கொடுத்து விட்டாள். எல்லோரும் கலைந்து செல்லும் பொழுது நிருபரில் ஒருவர் மட்டும் பத்மாவின் அருகே வந்து, பத்மா, என்னை ஞாபகம் இருக்கா? நான் தான் பாலன். ஞாபகம் இல்லாமலா பாலு? குடும்பத்துக்காக அர்ப்பணிப்பதை விட கலைக்காக என்னை அர்ப்பணித்து விட்டேன் பாலு. இப்போது இருக்கிற சந்தோஷம் எனக்கு என்றைக்குமே கிடைக்காது. மன நிம்மதியுடனும் நிறைவுடனும் நாட்டியத்திற்கே சக்கரவர்த்தியான நடராஜ பெருமானை சாஷ்டாங்கமாக வணங்கினாள் பத்மா.